போட்டு தவகாரட்டினையா 26 வருஷம் ஒழுக்கமாக வளர்த்து ஒரு இடத்துல கொடுத்து ஊர் தேவடியா ஓடிக்க அவனை சும்மா விட சொல்கிறியா? நீ மலுமட்டை பழச்சி அவன்தே வேணும்னு போயிட்டோன்னா அவன் ரோசமாக வச்சு பழச்சிக்கணும். ஏன்னா அவன் நகன் வந்தால் அவன் விதமே வேற. போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் கேஸ் போட்டதுனால தானே இப்போ வேலைக்கு போக முடியலை. வேலைக்கு இதவே சொல்லிக்கிட்டு எத்தனை வழி. அப்போ நீ ஒரு வேலை வாங்கி கொடுவாப்பா. நாங்கள் எதுக்கு வேலை வாங்கி தர்றேன்? வேலை இருக்குன்னு சொல்லி தானே நாங்கள் கேஸ் போட்டோன்னு நீ சொல்கிறிய. ஊர் தேவடியான்னு எழுதி எதுக்கு உன் புரிச்ச டைவர்ஸ் நோட்ஸ்? அது வெறும் டைவர்ஸ் நோட்டீஸ். எஃப்ஐஆர் யார் போட்டா? டைவர்ஸ் எஃப்ஐஆர் யார் போட்டா நான் கேட்குறேன். டைவர்ஸ் நோட்ஸ் அது என்னையே தானே போட்டேன். இன்னைக்கு அவன் தானே பிள்ளைன்னு ஏற்றுக்கிட்டேன்ல. அந்த கேஸ் கொடுத்தது இல்லைன்னு ஆயிருமா? பிள்ளைன்னு ஏற்றி எத்தனை மாதம் சம்பளம் உன் கையில் வாங்கி தந்திருக்கேன்? பிள்ளைன்னு ஏற்றுக்கிட்டேன்ல. நீ அந்த கேஸ் இல்லைன்னு வாங்க முடியுமா? இங்கே ஓட்ட நகையை விற்காம உன்னைய வச்சு கஞ்சி ஊற்றிருக்கானா? வேலைக்கு போக முடியாது. காரணமே நீங்கள் யார் பொச்சு கொழுப்பு? ஊர் பைய உள்ள கட்டிட்டு போவாங்க. இவன் தேவடி அம்பியா அவிச அரிம்பியா ஊர் பையில கூட்டு. அதுக்கு நீ நகையை எடுத்துட்டு வந்துட்டு எடுக்கல நீ கேஸ் கொடுப்பியா? என்னது நகையை எடுத்துட்டு வந்து எடுக்கல நீ கேஸ் கொடுப்பியா? என்ன நகையை எடுத்துட்டு இருந்தா எடுக்கலன்ற? இப்ப இருக்கிற நகைக்கு வழி சொல்லு. நீ இந்த நகையை என்ன பண்ணிருக்க நீ சொல்லு. இந்த நகையை நீ கேட்கணுன்ற அவசியம் இல்லை. எதுக்கு சம்பாதிக்க கிடையாது. அப்புறம் எதுக்கு எனக்குன்னு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்த? என்னது உன்னை இன்னும் 1 வருஷம் சொல்லு. 40 ரூபா சம்பளத்தை நீ அப்புறம் எதுக்கு எனக்குன்னு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தன்னு நான் கேட்குறேன். 40 ரூபா நீயும் நான் கேட்குறதுக்கு நீ பதில் சொல்லு. எனக்கு நீ எதுக்கு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்த? நீ போடாமையே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க வேண்டியதானே? அப்படியா தானே கொடுத்தேன். ஏமா என்னத்தை எங்கிறது நகையை போடவே அசிங்கமாக இருக்குன்னு உன்னைய வச்சுக்கிட்டு தானே கேட்டேன். ஊர் தேவடியா போட்டேன். ஊர் போடா வாடான்னையா மாமா வேலை பார்க்குறேன்யா மாமனாரை பார்த்து. உன்னை மாமா வேலை பார்த்துதே நகையை சம்பாரிச்சோமா நாங்கள்? வேணாம். உன் புருஷன் வந்தானா நல்ல முறையில் நீ வீட்டுக்கு போய்க்க. என்ன இல்லை நீ நுழையாதடா. ஒரு வழிக்கு வந்துட்டு என்னை கூப்பிட்றதா இருந்தால் கூப்பிட்னா பிள்ளைய வளர்த்துக்கிட்டு பேசாமல் இருப்ப. என்ன இன்னும் அவனோட சேர்ந்து நீ ஆனேனா என்ன ஆகப்போறியோ எங்களுக்கு தெரியாது. சொல்லி நகைக்கு வழியை சொல்லணும்னா சொல்லவே மாட்டேன்ற. நகைக்கு வழி உனக்கு 2 வருஷம் அவன் ஒப்படியா வச்சு கஞ்சி ஊத்துட்டேன். நீ மட்டும் நகையை வச்சு நீ திம்பா நான் ரோட்ல திரியணுமா? ரோட்ல என்ன அந்த நகையை வச்சு நீ என்ன பண்ண? நகையை வாங்கிய உனக்கு அளவுக்கு கோர்ட்டுக்கு அழுத அளவுக்கு தேடி வச்சிருக்கேன். 25 பவுன் நீ கோர்ட்டுக்கு அழுதையா? ஆமா. நீ ஊன்றதுக்கெல்லாம் அங்கே போன் போடாதடா. போலீஸ்ல ஆள் இருக்குன்ற திமிர்ல தானே எல்லாம் கேஸ் போட்டு ஆடுவீங்க. போ நீயும் தானே போன. இலே இந்தா நீ மூடி நீ இங்க வாரு. அன்னைக்கே சங்க பிடிச்சி நடிச்சுட்டு போனா புருஷன் கத்தியை வச்சு குத்த சொன்னா குத்திட்டு இவ போய் படுத்துட்டு புருஷன் ரோட்டில் ஜாலியாக இன்னொரு கொண்டாட்டி அலையிட்டு இவன் எதுக்கு முடிஞ்சு தானே இருக்கா? உன்னைய பிடுங்க வந்தா அந்த பொண்டுகளை மட்டும் ஒன்று விட்டுறா. பொண்டிகன்னு கேட்டதை ஓட்டம் வந்துருச்சு. ஒரு வேளை கஞ்சி இன்னும் அவன் சம்பாரிச்சு விட்டல. அது காரணமே நீங்க தானே. நாங்கள் ஓடி மலுமட்டத்திற்கு வெளியே நின்று சொல்லிப்பாரு அந்த நோட்ஸை படிச்சு. நீ உட்காந்து படி. நாங்கள் எதுக்கு படிக்கிறோம்? நாங்கள் படிச்சதேன்னு இப்படி லோலாய் பைய குடும்பத்தில் அந்த லோலாய் பைய குடும்பம் வேணாம் விட்டு ஒளியிலாம் எனக்கு அந்த மயிருதே வேணும்னு ஆடு. நீ தானே கல்யாணம் பண்ணி வச்ச? இல்லை மத்தவி மாதிரி நான் என்ன ஊர் மேய்ஞ்சனா? நல்லவே நினச்சிதான் கட்டி வச்சேன். நல்ல மத்தவி மாதிரி நான் என்ன ஊர் மேய்ஞ்சனா? நல்லவே நினச்சிதான் கட்டி வச்சேன். நீ இஷ்டத்துக்கு கட்டி வைப்ப இஷ்டத்துக்கு வேணாம்னு சொல்றேன். நான் கேட்டு பொத்திட்டு இருக்கணுமா? போன் பேசின வேறு உன் இஷ்டத்துக்கு. அந்த போனப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கணும் நல்லவேன் கெட்டவேன் ஆசை பிடிச்சவேன்னு கண்டுக்க தெரியல. கல்யாணம் முடிச்சு ஒருத்தையும் கூட படுத்து எந்திரினா எந்திரிக்கணும், எந்திரிக்காதனா எந்திரிக்காம இருக்கணுமா? அவன் அப்ப உன் புருஷன் கேட்க நாங்கள் தந்துக்கிட்டே இருப்போம்மா. உன் புருஷன் கேட்க என் நகை இருக்கிறனால தானே நான் கேட்குறேன். உன் நகைன்னு பேசாத. உன் நகை உன் பிள்ளைக்கிட்டே உனக்கு கிடையாது. என் பிள்ளைக்கு எதுக்கு தரேன்? எனக்கு தானே போட்டேன். எனக்கு தான் கோர்ட்டு வாசல் ஏத்துனானோ இஷ்டம்னா வாங்க இல்லாட்டி விடு பிழைங்க. உன் மகனுக்கு போட்டு அழகுவாரு. என் மகனை இழுத்தேன்னா உன் நாக்கை இழுத்து வச்சு வெட்டி விட்டுருவேன் சொல்லிட்டேன்.
50 லட்ச ரூபா கடன் இன்னைக்கு அவன் சம்பாதி. நகையை நீ தானே வச்சிருக்க? நகையை நான் தான் வச்சிருக்கேன். நகை யாரு இப்போ இல்லைன்னா உன் பிள்ளைக்கிட்டே நகை. நகையும் உனக்கு வேணும், உன் மகனுக்கு வேணும், வீடு உன் மகனுக்கு வேணும். என்னது வீடு? இன்னைக்கு அவன் 50 லட்ச ரூபா கட்டுறேன் என் கடன். ஆமாம், கிழிக்கிறியான். ஆமாம், உன்கிட்ட லிஸ்ட்டு போட்டு காமிக்கிறேன். உனக்கெல்லாம் முட்டாச்சிருக்கு. இப்போ வரைக்கும் என்ன நடக்குது, என்ன நடைமுறை, நாங்கள் என்ன நிலமையில் இருக்கோன்னு தெரியாமல் கடன்பட்டு கிடக்குறாங்கன்னு சம்மந்தக்கார வீட்டில் போய் கேவலப்படுத்தி தானே நீ கேவலப்பட்டு உட்காந்துருக்க. எங்கள் போய் வீட்டில் எதையும் வந்துவாருன்னு சொல்லுவாங்க. உனக்கு சொன்னதை போட்டால் கேட்க மக வாழா வெட்டியா இருந்தா பரவாயில்லன்னு தானே வந்து பாருன்னு உட்காந்துருக்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த தேவடியா பிள்ளையோட வாழ்கிறதுக்கு சும்மா இரு. நீ இன்னொரு தேவடியா பையல் கட்டி வைப்பா, நான் போய் திறந்து காமிக்கிறேன். நான் உன்னை யார் கட்டி வைக்கிறேன்னு சொன்னேன்? நீ கல்யாணமே முடிக்கணும். நடி பிள்ளைய வளர்த்துக்கிட்டு எத்தனை பேர் ஒத்த பிள்ளைய வளர்த்துக்கிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறது இல்லை. ரதியெல்லாம் இப்போ புருஷன் தெரியும். ரதி நகையெல்லாம் பெரியமா வாங்கி வச்சிருக்கு. ஆமாம், ரதி நகை இப்போ யார் வச்சா? அவதே வச்சிருக்கா. ரதி தானே வச்சிருக்கு, பெரியமா ஒன்றும் வாங்கி வைக்கலையே. ரதிக்கு போட்ட நகை எத்தனை நகை, எத்தனை பவுனு, எத்தனை பவுனு? உனக்கு 8 பவுனு. இப்போ அளவுக்கு 10 பவுனு ஓன்ட்ட தானே இருக்கு. என்ன 10 பவுன் என்கிட்ட இருக்கு? புருஷனுக்கு போட்டது 8. கம்மல் 5 கிராமு. இது ஒரு பவுனு. 9 பவுன் ஓன்ட்ட தானே இருக்குது. என் தாலியில இருக்கிறத எதுக்கு நீ அடகு வச்ச? தாலியில இருக்கிறது உன் புருஷன் எடுத்து இருந்ததாலி. நீ எதுக்கு அடகு வச்ச? உன் தாலியில இருக்கிற அடகு வச்சா நீ சும்மா விடுவியா? அத்துட்டு வேணா போ, அத்துட்டு வேணா. எல்லாத்தையும் அடகு வச்சு உன் மகனுக்கு தானே தர்ற, எனக்கா தர்ற? என் மகன் என்ன உட்காந்து திங்கிறானா? என் மகன் உட்காந்து திங்கிறானா? உங்களை மாதிரி வக்கத்து போய் எங்களை வக்கத்து போய் ஆக்குனதே நீ தானே. வக்கத்து போய் ஆக்குனதுக்கு எங்கே வேணாலும் இதை சொல்லிக்கிறது. முதல்ல என் கேஸ் நடந்துச்சு, எங்களுக்கு லைஃப்பில் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வெக்கம் இல்லாமல் உன் புருஷன் சொல்லட்டு எவே வேலைக்கு சாப்பியன். இவன் வேலைக்கு போனியா தின்னுட்டு ஆட்டம் போட்டு வருவியான். டெய்லி இருக்கிறவங்கிட்ட குடிச்சு போட்டு குடியாரப்பைய. உன் அன்னைக்காரங்களாம் குடிக்கவே இல்லை பாரு. என் அன்னைக்காரங்க குடித்தாங்க. அவளுகள்லாம் தொந்தரவு பண்ணலை, விட்டுட்டாங்க. அவள் வாட்டுக்கு பழங்கிருந்த அவளை போய் எல்லாம் இம்சை பண்ணலாம். நகையை கேட்டால் என்னென்னா பதில் பேசுகிற? என்னென்ன நகையை கேட்க உனக்கு கிடையாதுன்ட்டேன். நீ போட்டுக்கிற போவோம். அப்புறம் எனக்கு போய் கேஸ் கொடுத்த? என்னது? அப்புறம் எதுக்கு நகையை எடுத்துகிட்டு வரலன்னு கேஸ் கொடுத்த? கிறுக்கியோட பேச முடியாதுடி. நீயும் கிறுக்கியாகி எங்களையும் கிறுக்கா. நீ சைக்கோ. ஏற்கனவே உன்னை மெண்டல் லிஸ்ட்டில் சேர்த்து விட்ட பிரச்சனையே இல்லை. என்னைக்கு திருந்தி வர்றையே வா. இந்த பச்சை பிள்ளை இருக்கிறதுனால நீ முதல்ல ஐயோ நம்ம பிள்ளையேன்னு பாவப்பட்டோம், 2வது பிள்ளைக்காரியேன்னு நினச்சோம். இன்னும் என்னமோ பிள்ளை அன்னைக்கு இந்த வகுத்துல இருக்கிற பிள்ளைய கொன்னதே நீயும் உன் புருஷன். நீதான் கொன்ன. நான் தான். போடி போய் நகையை கொடுக்காம ஆஸ்பத்திரி செலவுக்கு. என்னது நகை கொடுத்தா உன் பிள்ளை உசுரோட இருந்துடும். நகை கொடுக்காதனால செத்து போச்சு. போய் சொல்லு போ. இப்படி ஒரு சைக்கோவா ஒரு மெண்டல் அப்படி ஆக்கி வச்சிருக்கானா? இல்லை உனக்கு சொந்தத்தர டிஎஸ்பி கேட்டார், மைக்கை கூட பிடுங்க முடியாது, உங்களே என்னையும் விட்டாரு. ஓ நாயை ஏதோ ஏமா பிள்ளையம்மா வளர்த்துருக்க, நீயே படிச்சிருக்குது இல்லைம்மா, கொஞ்சம் கூட மண்டையில் மூளை இல்லையாம்மா. நீ என்ன உன் மகனை மாதிரியா நீ படிக்க வச்ச? என்னடி அவன் 6 லட்ச ரூபா கடனோட இருக்கேன். வட்டி முதல்ல இன்னும் வட்டி எடுத்துக்கிட்டு அந்த அதுக்கு வந்து அப்படி தானே படிக்க வச்சிருக்க. எக்ஸ்ட்ரா வேற படிக்க வச்சிருக்கேல. உனக்கு அதுக்கு மேலதையும் செலவழிச்சு கிழிச்சிருக்க முட்டு. நீ உனக்கெல்லாம் 9th பெயில் வந்து திரும்ப என்ன இளவு வெட்டின? செத்து போயிருவேன் இளவு வெட்டி படித்த. சும்மாவா படிச்சுட்ட? நீ ஃப்ரெண்டுகளோட சேர்ந்து அவளுக்கு எடுக்கிற குறிப்பை எடுக்கணும்னா, அவளுக்கு படிக்கிறத படிக்கணும்னா, அவளுக்கு போகிற இடம் போகிறோம்னா நல்ல யோசனை நீ பாரு. உன் மனசாட்சியை தொட்டு பேசு. இருந்தால் நல்ல விதமாக நினச்சின்னா பொழைச்சிக்கிருவ. படுக்க வச்சிருக்கல நாய் மாதிரி ஹாலில் என் நகையை வாங்கிக்கிட்டு என்னதே இப்போ செய்யணுன்ற? உனக்கு ஒரு ரூம்பு, உன் மகனுக்கு ஒரு ரூம்பு, நான் நாய் மாதிரி படுக்கணும். படுன்னு தானே சொல்கிறேன், படுன்னு தானே சொல்கிறேன். உன்னை என்ன வேணாம் நான் சொன்னேன்? நான் வரப்போறேன்னு தெரிஞ்சு வேண்மணிக்கே தானே உன் மகனை வீட்டுக்கு வேலை வாங்கி வர சொல்லியிருக்க. இப்போ நீ என்ன வெறி எடுத்து போயிருக்கன்னு தெரியல. பாப்பா உங்கள் அம்மாவுக்கு திருந்தாது, உன்னை கொல்லத்தையும் போகிறான். என்ன
இப்படி ஒரு கொடுமைக்காரி கொலகாரி உலகத்துல அம்மா உன்னைய விட நான் கொடுக்காரேன் பாரு. காசு பணம் பிடிச்ச நகை ஆசை பிடிச்ச பைத்தியம். வா ஆமா நான் தான் பைத்தியம். வா என்ன வாச்சவன் சரியில்லைன்னா என்ன வழி கொண்டு வரணும், வழி கொண்டு வர முடியலன்னா விட்டு உதறணும். என்ன விட்டு உதறி அங்க நுழைய விட மாட்டேன்றால உன் மாமியா. உன்னை எதுக்கு இந்த ரவுடித்தனத்துக்கிட்டே விட மாட்டேன்றா. இப்படி நீவே ரவுடி. நீ ரவுடித்தனம் பண்ணி தானே என் வாழ்க்கையை நாசமாக்கி வச்சிருக்க. போலீஸ் ஆள் இருக்குன்னு கேஸ் கொடுத்து ஆள் இருக்கு. ஆமா எங்க அப்பே வீடு சிவாவும் கேட்டையான். நாங்க சொல்றதுக்கு எஸ்பியிலேருந்து டிஎஸ்பி வரைக்கும் காசு கொடுத்தா எவனையும் கேட்பையா? ஆமா நகை அடகு வச்சு அவங்களுக்கு தானே கொடுத்துருப்ப. நகை அடகு வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டா. போ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லு. கொச்சை கிழிச்சு 3 நாளா கஞ்சி இல்லாம ஓன் கூட கிடந்தேன்னா அந்த பிள்ளை. அதுக்கு தானே உன் மகனை வர வச்சிருக்கேன். நாய் மாதிரி படுக்க வைக்க ஹாலில் ஆட்டமா ஆடி அந்த பிள்ளையும் கொண்டுட்ட. அந்த பிள்ளையும் உங்ககிட்ட இல்லாது எவ்வளவோ அந்த தெய்வம் பார்த்து. உனக்கு நான் பிறந்தேன்ல, அந்த ஆண்டவன் என்னையும் கொல்லாம வச்சிருக்கியான்ல. ஆம்பளை பையன் ஆடுவீங்கன்னு என்ன அதையும் பிடுங்கிட்டியான். அந்த பையன் இருந்தாலும் உங்க மச்சான் கையால் ஒரு நாளைக்கு சாவு. அதனால அது இப்பயே போய் சேர்ந்துருச்சு. ஏன்னா உன் புருஷன் வந்தால் விடியும் நீ அங்கே வாயான்னு சொல்லிட்டு போ. அங்கெல்லாம் போக முடியாது, இங்கேதே வருவோம். அங்கதே என்னது என்னாடி நினச்சிக்கிட்டு இருக்கா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா? எங்கே போனாலும் எங்கிட்ட இல்லை. எந்த போலீஸ் ஸ்டேஷன் போ, அப்பாத்தா மரியாதை கொடுக்காதவங்கள்ட்ட எழுதி பிள்ளைகிட்டே பேரம் பேத்திக்கிட்டேன் எந்த பொருளும். என்ன நீ எங்கேயும் போ, உனக்கு அழிவு காலம் வந்து ஆடு. என்ன பிள்ளையோட நீ திருந்துவீங்கன்னு நினச்சேன். இன்னும் நீ திருந்தலாம். அவன் பேச்ச கேட்டுக்கிட்டே நீ ஆடிக்கிட்டு திரியிற. பேச்ச கேட்டு பிள்ளை வளர்க்குறது கெடுத்து கிறுக்கி அதை நீ அலையப்பாடியே. ஏற்கனவே மண்டையை உடச்சி விட்டுருக்கேன். இன்னொரு தட்டு என்ன மஜாஜ் பண்ணிவிட்டு என்ன சரியா போச்சு. ரோட்ல கிறுக்கி அலையிடுவேன். நான் இங்கதே இருப்பேன், இங்கதே இருப்போம். அதனால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. என்ன பண்ண முடியுமாவா? உன் புருஷன் உள்ள போவீங்க போட்டும், நீயும் சேர்ந்து உள்ள போவ போறோம். உடனே இங்க வச்சிருந்தாரு தானே பிள்ளைய சீர்திருத்த புரியல. அவங்க சேர்த்துக்கிறோம். 2 சைக்கோ பாப்போம் நாளைக்கு காலையில. பாப்போமா? முண்டை முண்டடி அடிக்க தளர விடாம 2 வம்சத்தை அடிக்க இந்த முண்டடி. இங்கெல்லாம் அடங்குறியா? ஒரு அடங்கி வேலைக்கு போறீங்க எல்லாம் போவையாடி. சொகுச கொச்சு மூணு செல்ல நோண்டிக்கிட்டே பேசுற கண்டார ஆட்டமா ஆடி இப்ப வர வைக்கிறான். வர வச்சு வா நல்லா உள்ள கையை காலை ஒடிச்சு கஞ்சி தானே ஊத்தன. உங்கையும் ஒடிச்சு அவனை காலை ஒடிச்சு பியல் விடுறேன். விடு, அது நடக்க போகுது நாளைக்கு. கஞ்சி தானே ஊற்றுனேன். நாங்கள் ஓட்டு கஞ்சி ஊற்றுறேன். பேடுறது மோடுறது அல்ல ஒரு புருஷனுக்கு. அவ திருந்த மாட்டா பாப்பா. வெறி முடிச்சுகள் திரும்ப வெறி இல்லாமே கொலை பண்ணுவான். ஒரு வாரமே கவனிப்பு சரியில்லை. இல்லைப்பா யாரு என்னம்மா எதுக்கு மாளுகிற? இப்படியே அவங்க ஆட்டம் போட்டு உன்னை பிள்ளைய கொண்டுட்டாங்க. இப்போ என்னன்னா நீ சொன்னதுனாலதான் ஜெயிச்சான். இவ ஆடுனாலே ஆட்டம் சதுராட்டம் இப்படி போட அப்படி போட ரோட் நோட்டை வச்சு கேஸ் குறி போடி. எதுக்கு அழுகுற? அது கிறுக்காயிடுச்சு. இந்த பச்சை மண்ணை இந்த வயசுல எல்லாம் அழுக பார்த்து விட்டுருப்போமா? புருஷன் 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 பைத்தியம் பிடிச்சவளை 4 வருஷம் கழிச்சு கூட திரும்பி ஒன்று சேர்றவங்கள எல்லாம் திருந்துடான்னு எந்நேரமும் படுக்கிறியா, பேழுறியா, முக்குறியா, கக்குறியா, திங்கிறியா, உறங்குறியான்னு கேட்டு கேட்டு அவன் 3ஆம் நாளே வரலையான். அளவாடுனா தானே கொட்டை முண்டை
சும்மா அந்த வம்சத்தாளுக பூரா உன்னை உள்ள நுழைய விடாமல் வச்சுருக்காங்க. உன் ஆண்டாரன் ரவுடித்தல் போனன்னு அவன் வீடை விட்டு அவன் சொத்தை பூரா பதினஞ்சுருவா அந்த கிறுக்குதியான் கேட்குறியான் நீயும் சேர்ந்து அவனோட ஆட்டம் போட்டீங்கன்னா உன்னை உள்ளேயே நுழைய விடாமல் வச்சுட்டா. களவாணித்தனம், பிராடுத்தனம், புத்துலாட்டத்தனம் எல்லாம் நடக்கும். இந்த வாரியா பார்த்து அவனுக்கு அந்த எழுந்து சோத்தத்தினால பீதிங்கிறவைய என்னத்தையும் நீயும் சேர்ந்து பிய்ய தின்னுட்டு அவங்க அந்த வீட்டு பிய்ய திங்கன்னு நின்று அடையில போட வெண்ணன்னு உதற மாட்டாப்புல. கஞ்சியில்லாமலைங்கள அவனோட செஞ்சுக்கிட்டு உள்ள கஞ்சி பச்சடைக்கு 3 வேலையை குடிச்சு கொடுப்பா. ஏதோ பிள்ளைக்கு போனோம்னா உங்களோட சேர்த்து வச்சோம்னா இருக்கிறனாலே திருப்பி அவன் ஒரு வேலைக்கு போய் ஒரு வீட்டுக்குள்ள வரட்டும்னா இவளே எல்லா வேலையும் கூட்டிருக்கா. போனோம்னா தான் விரும்பி வராங்க. இங்கே வருவா ரத்தம் நீ பேசுகிற பேச்சில் இல்லை இருக்கு. நீ உடுக்கிற இடம் தானே. விட்டு விட்டு தும்பான வச்சு வச்சு அந்த வச்ச அட்டையை கொண்டு வரல நின்று பாப்பா நீ எதுக்கு அழுகிற? என்ன போகக்கூடாது போகக்கூடாது. சரி போயிட்டு வா. சரி போயிட்டு போயிட்டு வான்னு சொன்னேன். அதுக்கு எதுக்கு அழுகுற? போயிட்டு வான்னு சொன்னேன்.